ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸ் ஆஃப்டர் கோகு டெத்துங்கிற இந்த ஒரு சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட எபிசோட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். இது அதோடைய 4th எபிசோட் தான். இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண எல்லா எபிசோட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை நல்லா புரியும். இந்த எபிசோட்ஸுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன். பொருட்டோ ஃபேன்ஸ் மறக்காமல் நம்மளுடைய பேக்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏகப்பட்ட பொருட்டோ கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட் எபிசோடில் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கும். ஆமாம், இந்த ஃப்ரீஸா ப்ரோலியை தேடி போய் செம்ம அடி வாங்கியிருப்பார். ப்ரோலியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான லெமோவை ஃப்ரீஸா கொண்டு இருப்பார். இதனால் ப்ரோலி செம கடுப்பாகி ஃப்ரீஸாவை அடித்து அப்படியே பிச்சு வீசி எறிஞ்சிருப்பார். எந்த ஒரு அட்டாக் ஃப்ரீஸாவுடைய உயிரவே எடுத்திருக்கோம். ஆமாம், ஃப்ரீஸாவுடைய டெத்துங்கிறது லாஸ்ட் எபிசோடில் நடந்துருச்சு. இதுக்கு மேலே அவரால் உயிரோட வரவே முடியாது. அவ்வளோ மோசமாக ப்ரோலி ஃப்ரீஸாவை பண்ணி வச்சுருப்பார். இந்த எபிசோட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் ஃப்ரீஸா இறந்துட்டாலும் இந்த ஏர்த்துக்கு இருக்கக்கூடிய எல்லா டேஞ்சர்ஸும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஃப்ரீஸா விட்டுட்டு போன ரொம்ப பெரிய வெப்பனில் ஒன்று அவருடைய பையன் ஃப்ரீஸாவுடைய செஸ்ட்டில் இருந்த அந்த ஒரு ஜெம்குள்ளே இருக்கான். இதை ஆல்டோங்கிற இந்த ஒரு குட்டி நமக்கியன் வாட்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இன்றைக்கி இந்த ஜெம்குள்ளேருந்து எனர்ஜி ரொம்பவே ஸ்பைக் ஆகுது. எப்போவுமே இருக்கிறத விட இன்றைக்கி இதிலேருந்து எமிட் ஆகிற எனர்ஜிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் ஃப்ரீஸாவுடைய சன் எப்போ இதுக்குள்ளேருந்து வெளியே வருவாங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஃப்ரீஸா சாகிறதுக்கு முன்னாடியே இதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் இவனையே கண்டினியூஸாக பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இவன் எப்போ இதுக்குள்ளேருந்து வருவானே தெரியலங்கிற மாதிரி இந்த ஆல்டோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதில் திடீர்னு ஒரு கிராக் ஏற்படுது. இதை பார்த்த ஆல்டோ, இதில் எப்போவுமே கிராக் இருந்துச்சா, இல்லை இப்போ தான் இந்த கிராக் விட்டுருக்காங்கிற மாதிரி ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, கிட்ட போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு ஆல்டோ அந்த ஜெம் கிட்ட போகிறாரு. போனால் அந்த கிராக்குங்கிறது ரொம்பவே புதுசாக தான் இருக்குது. அது இல்லாமல் மறுபடியும் இந்த ஜெம்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஸ்பைக் ஆகிறத ஆல்டோ பார்க்குறாரு. ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் இந்த ஜெம்குள்ளேருந்து எனர்ஜி ஸ்பைக் ஆகும், அதுக்கப்புறம் லோ ஆகிடும். இது ரொம்ப நார்மலான விஷயந்தான்னு ஆல்டோ எப்போவுமே நினைப்பார். ஆனால் இன்றைக்கி இது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த எனர்ஜியுடைய லெவலுங்கிறது அதிகமாகிட்டே தான் போகுது, அது குறையவே இல்லை. ஆல்டோ அந்த ஒரு ஜெம்மை உத்து பார்த்துக்கிட்டே இருக்க ஆல் ஆஃப் த சடன் அந்த ஒரு ஜெம்முங்கிறது பிரேக் ஆகிடுது. அதுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஃப்ரீஸாவுடைய பையன் ஆல்டோவுடைய தலையில் கையை வச்சுருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ யார்? நீ என்னுடைய ஃபாதர் கிடையாது. நீ பார்க்குறதுக்கும் ரொம்ப வீக்லிங்காக இருக்க. நான் நினச்சா உன்னுடைய உயிரை இப்போவே எடுத்துடுவேன். ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ யாருங்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ரீஸாவுடைய பையன் கேட்குறான். அதுக்கு ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பேர் ஆல்டோன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஃப்ரீஸாவுடைய பையன், உன்னுடைய பேரை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் உன்னை உயிரோட விட்டா எனக்கு என்ன லாபம்? நீ எனக்கு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன உயிரோட விட்டின்னா நான் உன்னுடைய ஃபாதரை பார்க்குறதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரீஸாவுடைய பையன், இது ஒரு நல்ல டீலாக தெரியுது, நான் உன்னை உயிரோட விடுறேன், நீ என்ன என்னுடைய ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அவர் நீ பார்க்கும்போது ரொம்பவே அமைதியாக இருக்கணும், பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரீஸாவுடைய பையன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை. என்னுடைய ஃபாதரை பார்க்கும்போது நான் எதுக்காக எமோஷ்னல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த ஜெம்குள்ளே இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, உன்னுடைய ஃபாதர் இப்போது உயிரோடவே இல்லை. அவர் ரொம்பவே ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கார். அதனால தான் நீ அவரை பார்க்கும்போது எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. இது ஃப்ரீஸாவுடைய பையனுக்கு புரியலை. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் தலையாட்டி வைக்கிறாரு. ஆல்டோவும் ஃப்ரீஸாவை பார்க்குறதுக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஃப்ரீஸாவுடைய பிணம் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்த ஃப்ரீஸாவுடைய பையன், இவர் தான் என்னுடைய ஃபாதரா? அவர் எதுக்காக கண்விழிக்கலை, எதுக்காக என்னை க்ரீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆல்டோ என்ன சொல்கிறாருன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பாவான ஃப்ரீஸாவை சையன்ஸ் கொண்டுட்டாங்க, அதனால தான் அவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ரீஸாவுடைய பையன், சயின்ஸா, இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
நான் அந்த ஜெம்குள்ளே இருக்கும்போது என்னுடைய ஃபாதர் இந்த சயின்ஸை மங்கீஸ்னு அடிக்கடிக்கு சொல்லுவார். இந்த மங்கீஸை எப்படியாச்சு அழிக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் இந்த ஜெம்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு மங்கீஸை அழிக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். அவங்க தான் எங்கள் அப்பாவை கொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸாவுடைய பையன் கேட்குறாரு. அதுக்கு ஆல்டோ, ஆமாம், அவங்களே தான் உன்னுடைய அப்பாவை கொன்னாங்க. இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. ஆனால் நீ கவலைப்படாத, நான் நினச்சா உங்கள் அப்பாவை உயிரோட என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ஒரு டிராகன் பால்ஸ். இந்த டிராகன் பால்ஸை வச்சு உங்கள் அப்பாவை என்னால் உயிரோட கொண்டு வர முடியும். ஃப்ரீஸா சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய போர்ஷன் ஆஃப் எனர்ஜியை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் இந்த ஒரு டிராகன் பாலை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இது இருக்கும்போது என்னால் அவரை டெத்திலிருந்து கொண்டு வர முடியும். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி ஆல்டோ சொல்ல, ஃப்ரீஸாவுடைய பையன் ஆர்வமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆல்டோ அவருடைய டிராகனை சமன் பண்ணுறாரு. இந்த ஒரு டிராகன் பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரீஸா மாதிரியே இருக்குது. இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறது ஃப்ரீஸாவுடைய போர்ஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறதுனால இந்த டிராகனுமே பார்க்குறதுக்கு ஃப்ரீஸா மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு டிராகன் கிட்ட ஆல்டோ என்ன கேட்குறாருன்னா, ஃப்ரீஸாவை எப்படியாச்சு மறுபடியும் கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த டிராகன் உடனே அவருடைய விஷை நிறைவேற்றிடுது. ஃப்ரீஸாவும் அவருடைய டெத்திலிருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே அவர் எதுவுமே பேசலை. ப்ரோலி கூட நடந்த அந்த ஒரு பேட்டலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. அந்த ஒரு ப்ரோலி குரங்கு இப்போது ப்ரைமில் இல்லை, ஆனாலும் அவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன்கிட்ட நான் மறுபடியும் தோத்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமாக இருக்குங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நாம் கூட மோதி இப்போது தோற்று போய் இறந்து போனதால் அவங்க கொஞ்ச நாளுக்கு என்னை சஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு வீக்லிங்னு நினச்சி என்னை எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நான் என்னுடைய பவர்ஸை ஏற்றிக்கிட்டு அவங்கள மறுபடியும் போய் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரீஸாவை பார்த்த ஆல்டோ, வெல்கம் பேக் ஃப்ரீஸா, நான் சொன்ன மாதிரியே உங்களை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது யூனிவர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரீஸா வந்த உடனே ஆல்டோ கிட்ட பேசலை, அவருடைய பையனான குரிசா கிட்ட பேசுகிறாரு. ஆமாம், ஃப்ரீஸா இந்த ஒரு பையனுக்கு குரிசா அப்படின்னு தான் பேரை வைக்கிறாரு. என்னுடைய பையன் இப்போது என் கூட இருக்கிறதால நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். நம்ம போட்டிருக்கிற எல்லா பிளானையும் நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை கேட்ட குரிசா, என்னுடைய பேர் குரிசாவா, அது நல்லா இருக்காங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஃப்ரீஸா, ஆமாம், அது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த யூனிவர்ஸ்லேயே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க போகிற. உன்னுடைய பவர்ஸை பார்த்து சயின்ஸ் மட்டும் இல்லை, மொத்த லிவிங் பீயிங்ஸுமே பயப்பட போகிறாங்க. அந்தளவுக்கு நீ ஒரு டெரர் பர்சனாக இந்த யூனிவர்ஸில் இருக்க போகிறங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த ஆல்டோ, ஃப்ரீஸா, இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் நம்ம இங்கேருந்து போயே ஆகணும், ரொம்ப சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்டோ சொல்லிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஃப்ரீஸா, ஆல்டோ நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் குரிசாக்கு நம்ம ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் இங்கேருந்து கிளம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை ஃபாதர், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆல்டோ, ஃப்ரீஸா நீங்கள் பேசாதீங்க, இப்போ நீங்கள் டிராகன் பாலை பற்றி தான் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. டிராகன் பாலில் எக்ஸ்பர்ட்னா அது நான் தான், ஸோ நானே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆல்டோ குரிசாக்கு அவங்களுடைய பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போது ஏர்த்துக்கு போக போகிறோம். அங்கே இருக்கிற டிராகன் பால்ஸை எடுத்து ஒரு விஷை நம்ம கேட்க போகிறோம். அந்த விஷ் வேறு எதுவுமே இல்லை, நமக்குன்னு ஒரு புது யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறதா தான் இருக்கோங்கிற மாதிரி ஆல்டோ சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ரீஸா, ஆல்டோ நீ ரொம்ப சூப்பராக சொன்ன, ஆனால் குரிசாக்கு இன்னமும் டீப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவனுக்கு எல்லாமே புரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நானே அவனுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரீஸா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாரு குரிசா, டிராகன் பால்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மேஜிக்கல் ஆப்ஸ் நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்குது. இது ஏகப்பட்ட ஆப்ஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஒன்றா வச்சா நீ முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு டிராகன் சம்மன் ஆகும். இந்த டிராகன் கிட்ட நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் அதை அது நிறைவேற்றி கொடுக்குங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை கேட்ட குரிசா, சூப்பர், அப்போ நம்ம இந்த டிராகன் பால்ஸை சேர்த்து வச்சு டிராகனை சமன் பண்ணி இந்த மொத்த சயின்ஸையும் அழிச்சிடலாமேங்கிற மாதிரி குரிசா சொல்கிறாரு. இதை கேட்ட ஃப்ரீஸா, இல்லை,
நம்ம டிராகன் பால்ஸை சேர்த்து வச்சு இப்படி ஒரு கம்மியான விஷயம் கேட்கக்கூடாது. நம்ம கேட்குற விஷயம்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கணும். இந்த சயின்ஸ் எல்லாம் நம்மளே ஈஸியாக அடித்து காலி பண்ணிடலாம். ஆனாலும் உனக்குள்ள இந்த சேன் வெறுப்பு இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இப்போ ஃப்ரீஸா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதுதான் எல்லாருக்குமே ஷாக்கை கொடுக்குது. இந்த எர்த் டிராகன் பாலை ஃப்ரீஸா கைப்பற்றும் போது அதில் அவருடைய போர்ஷன் ஆஃப் எனர்ஜியை அவர் வச்சுருக்காரு. இதனால் இந்த டிராகன் பால் இப்போ எங்கே இருக்குங்கிறத ரேடார் இல்லாமல் அவருடைய கண்ணாலேயே பார்க்க முடியுமா? அது எல்லாமே எங்கே இருக்குன்னு அவரால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியுமா? இப்போது இந்த 7 டிராகன் பாலும் ஒரு மிஷனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதா ஃப்ரீஸா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனுடைய உதவியால் இந்த டிராகன் பால் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாரு. அதனால் இதுதான் கரெக்ட் டைம், நம்ம இந்த டிராகன் பாலை யூஸ் பண்ணி நம்மளுடைய விஷஸை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்டோவை கடைசியாக ஃப்ரீஸா பார்த்து, உன்னால தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியமாச்சு. ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ண போகிற அந்த ஒரு பெருமை நமைக்கனா உனக்கு தான் கிடச்சிருக்கு. நீ இல்லைனா இது எதையுமே எங்களால் பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை கேட்ட ஆல்டோ, நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் ஃப்ரீஸா, நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இன்னமும் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஃப்ரீஸா, குரிஸா, ஆல்டோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸை உருவாக்குவாங்களா? இவங்க தான் கிராண்ட் ப்ரீஸ்டுடைய டெத்துக்கு காரணமாக இருக்காங்களாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.